வெல்கம் டு பிரபா ஜேவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவோட ஃபார்முலா பார்க்கலாம். 7ஆம் வகுப்பில் அளவைகளில் இந்த டாபிக் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வகத்தின் சுற்றளவு வந்து 2 × L + B. இப்போ ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாவும் லென்த்து, இது வந்து லென்த்து, இது பிரெத்து. இப்போ சுற்றளவுன்னா எல்லா பக்கமும் ஆட் பண்ணால் நமக்கு சுற்றளவு கிடைக்கும்னு தெரியும். அப்போ இதில் வந்து இது லென்த்துனா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இதுவும் லென்த்து. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சைடும் நமக்கு பிரெத்து. அப்போ ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகம்னா எதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த லென்த்துக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற சைடும் நமக்கு லென்த்து, அதே இந்த பிரெத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடும் நம்ம பிரெத்துன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சுற்றளவுனா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த ஒரு L ப்ளஸ் பிரெத் ப்ளஸ் லென்த் ப்ளஸ் பிரெத். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா L எத்தனை L இருக்குது? 2 L. பிரெத்து வந்து 2 பிரெத் இருக்குது. அதாவது நீளம் வந்து 2 நீளம், அகலம் வந்து 2 அகலம். அப்போ இது 2ல் 2 காமனாக எடுக்கும் போது 2 × L + Bன்னு வரும். அதுதான் செவ்வகத்தின் சுற்றளவு, 2 × L + B. அடுத்தது செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கும். நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு அப்படிங்கும் போது நம்ம செவ்வகம் பார்த்திங்கன்னா நமக்கு சதுரம் மாதிரியே இருக்கும். 4 பக்கம் இருக்குது, இதுலேயும் 4 பக்கம் இருக்குது. நம்ம செவ்வகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே சமமாக இருக்கும். அப்போ இது ஏனா இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்போ இதோட பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா A² தான் வந்து பரப்பளவு. சதுரத்தோட பரப்பளவு A². அப்போ இங்கே பார்த்திங்கன்னா A × A, இந்த ரெண்டையும் பெருக்கும் போது A × A A² வரும். A × A A². அப்போ செவ்வகத்தோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா இது நீளத்துக்கு எல்லாவும் அகலத்துக்கு பிரெத்தாகவும் நாம் போடுறோம். அப்படி போடும்போது இப்போ சதுரத்தின் பரப்பளவு எப்படி போட்டோம்? இந்த A × Aன்னு போட்டோமா? அதே மாதிரி செவ்வகத்தை பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நீளத்தோட சைடு Lன்னு குறிச்சிருக்கோம், அகலத்தோட சைடு நம்ம Bன்னு குறிச்சிருக்கோம். அப்போ L × B தான் வந்து பரப்பளவு. எப்படி சதுரத்தோட பரப்பளவு இந்த A × A நம்ம போடும்போது, அதாவது இந்த நீளம் பார்த்திங்கன்னா A, அகலம் வந்து A, அப்போ A × A A². அதே மாதிரி செவ்வகம் பார்த்திங்கன்னா நீளம் வந்து Lன்னு குறிச்சிருக்கோம், அகலம் வந்து Bன்னு குறிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டும் பெருக்கும் போது செவ்வகத்தின் பரப்பளவு வருது. அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு 2 × L + B, செவ்வகத்தின் பரப்பளவு L × B. இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம சம்ஸ் பார்க்கலாம். நன்றி.